பல வருஷங்களுக்கு முன்னாடி மாடு வாங்கி விக்கிற ஒரு மனிதர் தெருக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு அழகான பெண் நிக்கிறத கவனிச்சு அவங்க அழகுல மயங்கி அந்த பெண்ணை எப்படியாவது பேசணும்னு முடிவு பண்ணி அந்த பெண்ணை நோக்கி போய் ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி குடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த பெண் தண்ணி மோந்துட்டு வந்து குடுக்கும் போது அந்த மனிதர் கண்ணசைக்காம பாக்குறத கவனிச்சு வீட்டுக்குள்ள ஓடி இருக்காங்க. இந்த விஷயம் நடந்து சில நாட்களுக்கு அப்புறம் அந்த பெண்ணை எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைச்ச அந்த மனிதர் அந்த பெண்ணோட அப்பாட்டையும் 7 சகோதரர்கள்ட்டையும் இந்த பகுதியில மாடு யாராவது வித்தாங்கன்னா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கூட பேச்சு கொடுத்து நெருங்கிய நண்பராகி வீட்டுக்கு போகிறதும் வரதுமா இருந்திருக்காங்க. சில நாட்கள்ல அந்த பெண்ணுக்கும் அந்த மனிதரை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பெண்ணோட வீட்டுல அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணி வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்ததுனால அந்த மனிதரும் அந்த பெண்ணும் ஊரை விட்டு அவங்க வளர்த்த நாயோட ஓடி வந்து அடர்ந்த காட்டுக்குள்ள வாழ்ந்திருக்காங்க. அதிகாலையிலையும் இரவு நேரத்திலையும் சமைச்சா புகை வரும், ஊர் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைச்ச அந்த கணவன் மனைவி மத்தியான நேரத்துல காட்டுக்குள்ள மேய்ஞ்சிட்டு இருந்த ஆட்டுக்குட்டிகளை திருடிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறத வழக்கமா பின்பற்றி இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெண்ணோட 7 சகோதரர்கள் காட்டுக்குள்ள புகை வரத கவனிச்சு அவங்க இங்கதான் இருப்பாங்கன்னு நினைச்சு தேடி கண்டுபிடிச்சு வந்து அந்த மனிதரை வெட்டிட்டாங்களாம். அந்த நேரத்துல அவங்க கூட இருந்த நாய் சகோதரர்களை தாக்குனதுனால நாயையும் அடிச்சு கொன்னுட்டு சகோதரியையும் அடிச்சு கொன்னுட்டு நடந்து வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த சில மணி நேரங்கள்லயே 7 சகோதரர்களும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்காங்க. அதே சமயத்துல அந்த காட்டுக்குள்ள மேய்ஞ்சிட்டு இருந்த ஆட்டுக்குட்டிகளும் இறந்து போயிருக்கு. இந்த விஷயத்தை பார்த்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்த மக்கள் கணவன் மனைவி காட்டுக்குள்ள இருக்காங்கன்னு நம்ம காட்டி கொடுத்ததுனாலதான் அவங்க இறந்து போயிருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, அவங்க சாமின்னு தெரிஞ்சுக்கிட்டு காலப்போக்குல கோவில் கட்டினதாக சொல்றாங்க. இந்த சாமியோட பேரு பொய்யலாம் பூச்சி அம்மன். ஸ்ரீவைகுண்டம் உலக்குடியில இந்த கோவில் இருக்கு.